தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை அண்மித்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் விரைவு மீட்டர் பயிற்சி 2023 வினாத்தாள் 1 அரச பரீட்சை. பின்னரும் ஒருவை அவதானிக்க அதனை பற்றி சரியான கூற்றை தெரிவு செய்க. இங்கே உள்ள கூற்றுகளில் குதிரைக்கு அண்மையில் இருக்கும் பிள்ளை தொப்பியை அணிந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது விடை பொருத்தமானது. பின்னர் உருவில் ஏ எனவும் பி எனவும் குறிக்கப்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு முறையே பொருத்தமான இரு பகுதிகளும் எவை என்று கேட்கப்படுகின்றது. ஏ என்பது அந்த பிள்ளையின் சட்டையின் இடதுகை பக்கம், இடதுகை மேலே இருப்பதை முதலாவதாக நாங்கள் முறையே என்றபடியாக முதலாவதாக கொடுக்கணும். அப்போ ரெண்டாவது விட பொருத்தமில்லை. பி என்பது அந்த சட்டையின் இடதுகை பக்கம் கீழ்ப்பகுதி. அப்போ ரெண்டும் ஒழுங்காக அமைந்துள்ள விடை மூன்றாவது விடை பொருத்தமானது. கீழே உள்ள ஏபிசிடி ஆகிய உருக்கள் ஒத்த இரண்டு உருக்கள் எவை என்று கேட்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டியது பிள்ளைகளின் சட்டைகள், தலை கோலங்கள், அடுத்ததாக பிள்ளைகள் அமைந்திருக்கின்ற ஒழுங்கில் அவதானிக்கின்ற போது ஏயும் டியும் ஒரே மாதிரி இருக்கின்றது. சிஇ ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த பிள்ளைகளின் ஆண் பிள்ளையின் தலைமையில் மாறி உள்ளது. அந்த பெண் பிள்ளையின் சட்டையும் வித்தியாசமாக இருக்கின்றது. அடுத்தது பாடல் வெற்றிடத்தில் தங்கமான சிறகுகள் பிரகாசிக்கின்றன, காற்றினிலே அங்கும் இங்கே அசைகின்றது, மலர்களை மூடி தேனை குடிக்கின்றது, பன்னாத்து பூச்சி என்று சொல்கின்றது. மூன்றாவது விடை பொருத்தமானது. பின்வரும் வெளிப்படத்தில் வெற்றியடைப்புக்கு பொருத்தமானது இது என்று கேட்கப்படுகின்றது. இடமிருந்து பலமாக நாங்கள் பார்க்கும் போது அது பலம் சுழியாக இடம் மாறுகின்றது. அப்போ இறுதி நிதியை நாங்கள் பார்க்கும்போது அதாவது பின்னால் இருக்கின்றது, அடுத்தது இடதுகை பக்கம் இருக்கின்றது, அடுத்தது முன்னால் இருக்கும். இரண்டாவது விடை பொருத்தமானது. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் திசைகள் அடிப்படையில் பார்த்தால் பின்னால் இருப்பது வடக்கு எனவும், அதாவது இடதுகை பக்கம் இருப்பது மேற்கு எனவும் சொல்வோமாக இருந்தால், முன்னால் இருப்பது தெற்கு என்ற இரண்டாவது விடை பொருத்தமானது. கண்ணனின் தாயின் சகோதரன் மகள் கீதா. கண்ணன் கீதாவின், அதாவது கண்ணனுடைய தாயின் சகோதரன், ஆண் சகோதரன் மகள் என்றால் கண்ணனுக்கு மாமாட மகள். இப்போ கீதாவுக்கு, கண்ணனுக்கு மாமாவின் மகள் கீதா, கீதாவுக்கு தந்தையின் சகோதரியின் மகன்தான் கண்ணன். அப்போ முதலாவது விடையே பொருத்தமானது. 10 சிவப்பு பந்துகள், 8 மஞ்சள் பந்துகள், 6 வெள்ளை பந்துகள் இருக்கின்றது. 2 1 1 என்ற முறையில் எடுக்க வேண்டும். எடுக்கப்பட்ட பிறகு பாத்திரத்தில் எஞ்சி இருக்கின்ற பந்துகளின் எண்ணிக்கை யாது? இப்போ 2 படி பார்த்தா 10 பந்தில் 5 தடவைகள் கேட்க முழுவதும் எடுபட்டுவிடும். அப்போ மற்றதுகள் ஒவ்வொரு பந்து தான் எடுக்கணும். அப்போ மஞ்சள் 5 எடுத்தால் 3 மிச்சம், வெள்ளையில் 6 5 எடுத்தால் 1 மிச்சம். அப்போ 3 3 4 தான் விகுதியாக இருக்கும். இரண்டாவது விடை. எல்லா விதங்களிலும் மொத்தம் 6 கணிதிகள் 2 பாடசாலையை பகிரணும் என்றால் எண்ணிக்கையில் மாறுபடலாம். ஆனால் 1 கொடுக்கணும். அப்போ 5 1, அதாவது 5 1 4 2 3 3 2 3 3 2 4 1 5 என்ற 5 முறைகளில் பகிர முடியும். அதாவது 1 5 வரையில் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும். அடுத்த கேள்வி, முரளி குறித்த ஆண்டிலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தான். சங்கரி அதே பிப்ரவரி மாதம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால். இரு நாட்களையும் குறிக்கும் நாட்களின் எண்ணிக்கை 38 என்பது ஒரு வாரத்திற்கு ஒரு நாளுக்கும் அடுத்த நாளுக்கும் இடையிலே 7 வித்தியாசம் இருக்கும். அப்போ 38 நாட்களில் 7 வித்தியாசம் இருக்கும் என்றால் 31 7 தான் பெற முடியதாக இருக்கும். அப்போ 31 ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். சுந்தரன் பார்க்க 2 வயதினால் இளையவள். 2005 சுந்தரன் பிறந்திருந்தால் சுந்தரன் 1 6ஆம் மாதத்துக்கு பிறந்திருக்கலாம், அல்லது 7 12ஆம் மாதத்துக்கு பிறந்திருக்கலாம். 1 6ஆம் மாதத்துக்கு பிறந்திருந்தால் அந்த 2005 அரை வருடம் போயிடும். அப்போ 2006 2007ஆம் ஆண்டு சுந்தரி பிறந்திருக்கலாம், சுந்தரி பிறந்திருக்கலாம். இதேமாதிரி சுந்தரன் 2005 இறுதி பகுதியில் 7 அல்லது 12ஆம் மாதத்துக்குள்ளே பிறந்திருந்தால் அப்போ 2006 ஒரு வருடம், 2007 ஒரு வருடம், 2008 அரை பகுதியில் அரை வருடம் 2008க்குள்ளே தான் வரும். அப்போ 2007 2008 என்ற மூன்றாவது விடை தான் பொருத்தமானது. இனி 11வது கேள்வி, இந்த நெய்யறிக்கை ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கக்கூடாதாம். இந்த வெற்றிடங்களில் இட வேண்டிய எண் யாது என்று கேட்கப்படுகின்றது. இத்தனை முறையில் போடலாம் என்று. அப்போ இந்த 1 2க்கும் இடையில் 3 போட முடியாது, அதே நேரம் 6 போட முடியாது. அந்த 4 இலக்கங்களில்
3ஐயும் 6ஐயும் அங்கே போட முடியாது. ஏன் 3 போட முடியாது என்றால் 1 2 இருக்கின்றத, அப்போ 3 அருகில் வர முடியாது. 6ஐ ஏன் போட முடியாது என்றால் அதே போல் 3 4 5 3 தொடராக இருக்கிறதுக்கு போடுவதற்கு நியாயம் இல்லை. அதே மாதிரி தான் 3ஐயும் போட முடியாது, 4 5 6 ஒன்றாக போட முடியாது. ஆகவே 2 முறைகள் என்பதை அதற்கான விடை விளக்கமாகும். நிமலனின் ஒரே சகோதரி விமலனாவால், நிமலி என்பது நிமலன் சகோதரியாவால், நிமலியின் ஒரே சகோதரி விமலி. அப்போ இங்கே 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நிமலன் நிமலி விமலன் விமலி. இப்போ விமலிக்கு உள்ள சகோதரர் என்றால் நிமலனும் விமலனும், சகோதரி என்றால் நிமலி என்பவள். அப்போ 2க்கு 1 என்ற 3வது விடை பொருத்தம். சமதள நிலத்திலே ஏபிசிடி என்ற ஒழுங்கில் இருக்கிறார்கள். ஏக்கு வடக்கே பி என்பதை முதல் நாங்கள் எடுக்காமல் பியிற்கு தெற்கே சி என்பதை எடுத்துவிட்டோமா இருந்தால் பியிற்கு மேற்கே சி என்பதை எடுத்துவிட்டால் மேற்கு திசைக்கு கீழே, அதாவது வடக்கு திசை நோக்கி இருப்பதால் ஏ கீழே வரும், மேலே பி வரும். இப்போ கேள்வி என்ன, ஏ மேலே வரும், பி கீழே வரும். ஏ ஆனவர் எங்கே சிடிக்கு எங்கே நிற்கிறோம் என்றால் எத்திசையில் அமர்ந்துள்ளனர் என்றால் ஏ ஆனவர் இப்போ தென்கிழக்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் அமர்ந்திருக்கின்றார். இதனை ஊகித்து பிடித்து கொள்ளுங்கள். அதாவது ஏக்கு வடக்கே பி என்று சொல்லப்படுது. அப்போ ஏ ஆனவர் அதாவது எந்த மூலையில் என்பதை கிரகிக்க முடியாதபடியாக தான் நாங்கள் பியிற்கு மேற்கே என்பதை கண்டுபிடித்தோம். பியிற்கு மேற்கே என்பதை கண்டுபிடித்து பியிற்கு மேற்கே சி என்றால் பிக்கு மேற்கே சி என்றால் பி இருப்பது அதாவது வலது பக்கம் மேல் மூலையில், அப்போ கீழே ஏ வரும். அந்த வகையில் ஏ சிடிக்கு இருக்கிறது தென்கிழக்கு கிழக்கு திசை என்பது ஆகும். இனி 14வது வினாவில் 2 உருக்கள் தரப்பட்டு 2 கருப்பு நிலத்தப்பட்ட தந்திருக்கிறோம். அடுத்த பக்கத்தில் அதே அந்த சாய்கோடு உள்ளதும் 2 கருப்பும் தந்திருக்கு. 2 கருப்புக்கும் அந்த முதல் உள்ள 2ம் பொருத்தமாக இருந்தால் அதற்கு பொருத்தமானது 2வது விடை என்பதை கவனிக்கோ. அடுத்த 15வது வினா, இதில் வட்டத்துக்குள்ள இருக்கிற சின்ன வட்டம் எதிர்புதிராக மாறிக்கொண்டு இருக்குது. அதில் ஒரு மாறுபாடும் இல்லை. அடுத்த கிடைக்கோடு அடுத்ததில் வலஞ்சுழியாக நிலைக்குத்துக்கூடாகவும், அடுத்ததில் கிடைக்கோடாக வலஞ்சுழியாகவும், அடுத்ததில் நிலைக்குத்தாக வலஞ்சுழியாகவும் இருக்கின்றபடியாக விடையாக வருவது கிடையாக வலஞ்சுழியாக வந்திருக்க வேண்டும். அப்போது ஒன்றுதான் பொருத்தமானது. வட்டம் எதிர் திசையில் இருக்க முதலாவது விடை பொருத்தமானது. 16வதிலே அரைவட்டம் பெரிய அரைவட்டத்துக்கு, அதாவது இடது பக்கம் இருக்கிற பெரிய அரைவட்டத்துக்கு வலது பக்க வட்டம் செய்கிறது. அடுத்ததுக்கு இன்னொரு பெரிய அதாவது வலது பக்கம் இருப்பதை விட சிறியதாக அரைவட்டம் செய்கிறது. அப்போ அடுத்தது இடவட்டம், அடுத்தது அதற்குள் சிறுவட்டம் செய்கிறது. அடுத்ததாக இடது பக்கம் சிறிய வட்டம் செய்வது 3வது விடை பொருத்தமானது. இதில் 3 வெள்ளை பந்து கருப்பு பந்து இருக்கும், 1 2 3 என்று சொல்லிக்கொண்டு நகர்த்த வேணுமாம். அப்போ அம்புக்கோட்டில் முதல் ஆரம்பித்தால் 1 2 3 கருப்பு போகும், பிறகு 1 2 3 அடுத்த கருப்பு போயிடும், பிறகு 1 2 3 அடுத்த வெள்ளை போயிடும். அப்போ 2 வெள்ளை பந்துகள் தான் மீதமாக இருக்கும். இதில் ஏபிசிடி என்ற 4 பேர் உள்ளவாறு நிற்கின்றனர் என்றால் இதில் ஒரே திசையை நோக்கி நிற்பவர்கள் கேட்கப்படுகிறது. இதில் பாருங்கோ, ஏக்கு இடதுகை பக்கம் பியின் வலதுகை பக்கம் என்றால் அவர் 2 பேரும் ஒரே திசை நோக்கி நிற்கிறார்கள். பியின் இடதுகை பக்கத்தில் சியின் இடதுகை பக்கமும், சியின் வலதுகை பக்கத்தில் டியின் வலதுகை பக்கமும் என்றால் இந்த சி என்பவர் எதிர் திசையில் நிற்கிறபடியாக தான் இவர் 2 பேருக்கும் ஒத்தகை பக்கமாக இருக்கின்றது. ஆகவே ஏபிடி என்ற 2வது விடை பொருத்தமானது. சூரியன் நன்றாக உத்த காலையில் மாணவனுடன் சமதள நிலத்தில் ஓட்டுப்பாதையில் 2 தரம் சுற்றினான் என்று அவன் நிலை 2 தரம் மாறும். அடுத்த 20வது வினா, பின்வரும் தகவலை வெள்ளை நிற குமிழ் ஒளிரும் என்றால் மஞ்சள் நிற குமிழ் ஒளிராது. மஞ்சள் நிற குமிழும் ஒளிரும், வெள்ளையும் மஞ்சளும் ஒளிரும். அடுத்த சிவப்பு நிற குமிழ் ஒளிந்தால் வெள்ளை நிறம் ஒளிராது. அப்போ சிவப்பு நிறம் தான் இங்கே ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. அடுத்த சொல்லும்போது சிவப்பு நிற குழுவில் ஒளிராவிட்டால் தான் நீல நிறம் ஒளிரும். அப்போ வெள்ளை ஒளிர்க்க மஞ்சள் ஒளிரும் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ சிவப்பு ஒளிராவிட்டால் தான் நீலம் என்றபடியால் இதில் 3ம் ஒளிரக்கூடியது வெள்ளை மஞ்சள் நீலம் என்ற 2வது விடையாகும். நன்று. மிகுதி வினாக்கள் 20 வினாக்களாக தருகின்றேன். மிக விரைவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நன்று.